ஓய்வு நாளின் காலை வேளையிலும் எல்லாரும் இணைந்து ஒருமித்து நாம் தேவனை நாம் தொழுது கொள்ளுவோம். பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை நாம் தொழுது கொள்ளுவோம். காலையிலே பரிசுத்த ஆவியானவரே, தாகத்தோடு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. பலனற்ற ஒரு சூழ்நிலையிலே வாஞ்சையோடு அப்பா உம்முடைய ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளும்படியாக, ஜீவ நீரூற்றண்டையில் வந்து எங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளும்படியாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து அமர்ந்திருக்கிறோம் அப்பா. ஒரு விஷயம் உம்முடைய பிரச்சனத்தினால் நீர் எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை நீ நிரப்பும் அப்பா, எங்களை ஆளுகை செய்யும் அப்பா. நாங்கள் இருக்கிற ஸ்தலங்களிலே, நாங்கள் இருக்கிற வீடுகளிலே அப்பா நீர் எழுந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Thank you Jesus. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். எல்லாரும் சொல்லுவோமா? தூய ஆவியானவரை வரவேற்போமா? வாரும் தூய ஆவி என்று சொல்லுவோமா? வாரும் தூய ஆவி, உம் பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா. பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நிறைத்து தண்ணீர் நீரே, ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே. எல்லாரும் சொல்லுவோம், எங்களில் ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும். நீர் எங்களை பலப்படுத்துங்க, எங்கள் சூழ்நிலைகளை நீர் அசைவாடுங்க அப்பா. நாங்கள் இருக்கிற இடங்களிலே நீர் அசைவாடும் அப்பா. தடைகளை மாற்றி போடுங்க அப்பா. எங்கள் பலவீனங்களை மாற்றி போடுங்க இயேசுவே. விடுதலையோடு உம்மை ஆராதிக்க ஒரு புதிய பலத்தை நீர் எங்களுக்கு தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவே. எங்களை ஆளுகை செய்ய, எங்களை ஆளுகை செய்ய உங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை பலப்படுத்துங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன். இந்த வேளையிலும் எல்லாரும் சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி இந்த காலை வேளையிலும் நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம், உயர்த்த போகிறோம். எல்லாரும் சேர்ந்து மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகள் அப்பப்போ மாறிட்டே இருக்கலாம்.
மனிதர்கள் மாறலாம், எல்லா வித காரியங்களும் அது மாறிக்கொண்டே இருக்கும். கொரோனா வரும், வேற கொள்ளை நோய் வரும், வேற அநேக உபத்திரவங்கள் வரலாம், அநீதிகள் நடக்கலாம், அக்கிரமங்கள் பெருகி கொண்டு இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில சகலமும் அவைகள் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறதுன்னு நாம் விசுவாசிக்கணும். ஆமேன். அது என்னைக்கும் நன்மைக்கு ஏதுவாக தான் ஆண்டவர் முடிய பண்ணுவார். எல்லாவித சூழ்நிலைகளையும் அது நன்மையாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமேன். எல்லாரும் சேர்ந்து மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவருடைய கிருபை அவருடைய இரக்கம் மாறாது என்று சொல்லி நாம் பாட போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை தட்டி உற்சாகமாக விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், எல்லாரும் சொல்லுவோமா? மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்வில். தேவஜனமே, அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கங்களும் அவருடைய தயவும் அவைகள் என்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே மாறாது. யெகோவா நிசி, எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மோ, என்னோடு கூட இருப்பவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், அவர் என்றென்றைக்கும் நம் போதுமானவர். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? யெகோவா நிசி, எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா, என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி, எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா, என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் எல்லாம் சொல்லுவோமா? மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், எல்லாரும் சத்தமா? விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவருடைய கிருபை அவருடைய தயவு அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ரஃபா, எந்த சுகமானவர், யெகோவா ரூவா, எந்த மீட்பரானவர். எல்லாரும் சொல்லுமா? யெகோவா ரஃபா, எந்த சுகமானவர், யெகோவா ரூவா, எந்த மீட்பரானவர். வலுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எல்லாரும் சொல்லுமா? வலுவாமல் என்னை என்று காப்பவர், அவர் நம் வலக்கரம் பிடித்து வழி நடத்தி சொல்லுகிற தெய்வன். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும்
அவருடைய கிருபைகளும் அவருடைய இரக்கங்களும் என்றென்றைக்கும் மாறாது. ஆமென். எல்லாரும் சேர்ந்து இன்னொரு பாடல் நம்ம பாட போகிறோம். உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். ஆமென். நம்ம இந்த உலகத்தில் நாம் இருக்கும் பொழுது ஃபுல்லாக நாம் தேவனை ஆராதிக்க தான் போகிறோம். ஆமென். பரலோகத்திலையும் நாம் செய்ய போகிறது இடைவிடாமல் 24 மணி 24/7 we gonna worship our God. அதுக்கு முன்பாக அதுக்கு ஒரு முன் உதாரணமாக தான் இந்த உலகத்திலே நம்ம அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஓயாமல் நாம் அவரை துதிக்கிறோம். ஆமென். காலமெல்லாம் அவரை நாம் பாட வேண்டும். ஆமென். அதான் நம்ம ஆண்டவர் விருப்பப்படுகிறார். ஆமென். நம்முடைய துதிகளிலே நம்முடைய ஆராதனைகளிலே பிரியப்படுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆமென். எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை உம்மை ஆராதிப்பேன், நான் உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி பாடுவோம். உற்சாகமாக என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் சொல்லுமா? உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, மொழியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன், உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன், உன்னை நான் மறப்பதில்லை என்று சொன்ன தேவன், தாயினு மேலாக நம்ம அன்பு வைத்து அவர் நமக்காக ஜீவன் தந்திருக்கிறார். ஆமென். கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீர். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை அப்பா, என் சுவாசம் என்னிடத்தில் உள்ளவரை அப்பா, நான் உயிர் உள்ளவரை உம்மை நான் ஆராதிப்பேன். எல்லாரும் சொல்லுமா? எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீர். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மை மாத்திரம் நான் ஆராதிப்பேன் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை,
சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்து. எல்லாரும் சொல்லுவோமா? உந்தன் சிறகுகளின், அவருடைய சிறகுகளின் நிழலில் என்றென்றைக்கு மகிழ செய்த தேவன் அவர் நம் துணையாயிருக்கிறார். தூயவரே, தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே இயேசுவே. தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திர. எல்லா கரங்களும் உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? உமக்கே தெய்வமே ஆராதனை, உமக்கே என் ராஜனே ஆராதனை, உமக்கே கர்த்தரே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே. இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இந்த பலவீன, நம்முடைய பலவீன நேரங்களில் ஓ கிருபை தந்து நம்மை தாங்கின தேவனை உயர்த்துவோமா? இயேசு ராஜா, இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஓ இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. கரங்களை உயர்த்தி ஆராதனை, உன்னதத்தில் இருக்கிற அந்த தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். உமக்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம் அப்பா. சகல துதியான மகிமைக்கு பாத்திரராகிய தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் இயேசுவே. God, we lift you. ஆராதனை உமக்கே தெய்வமே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடு. எஸ் லார்ட். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில செய்த நன்மைகளை ஒவ்வொன்றே அவைகளை எண்ணி நான் துதிப்பேன். உமக்கு நன்றி செலுத்துவேன் அப்பா. ஓ ஆராதனை உமக்கே தேவனே, ஆராதனை உமக்கே. ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோமா? உமக்கே ஆராதனை, ராஜாதி ராஜனே, ஆராதனை உமக்கே தெய்வமே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சகலவித மகிமைக்கும் கனத்திற்கும் நீர் பாத்திரர் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லாரும் இருக்கிறவங்களில் நாம் எழும்பி நின்று நாம் தேவனை நாம் கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். அவருடைய கிருபையை உயர்த்த போகிறோம். நம்ம இம்மட்டும் கிருபையாய் கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்த தேவன், பாவியாய் இந்த உலகத்தோடு உலகமாய் உலகத்தின் மக்களாய் இந்த உலகத்தின் இன்பங்களுக்கும் பாவங்களுக்கும் பின்பாக உழன்று சென்று கொண்டிருந்த நம்மையும் அவருக்காக ஒரு வாழ்க்கை வாழ பிரித்தெடுத்த தேவன் அவர் கிருபையாய் நம்மை மீட்டுக் கொண்டார். கிருபையாய் நம்மை ரட்சித்தார். புது சிருஷ்டியாய் அவர் மாற்றினார். இந்த வேளையில் அவருடைய கிருபையை நாம் உயர்த்த போகிறோம். அவருடைய கிருபையை இந்த காலை வேளையில் நாம் உயர்த்த போகிறோம். ஆண்டவரே, நான் என்று சொல்வதற்கு என்னிடத்துல எதுவும் இல்லப்பா. என்னுடைய திறமையோ என்னுடைய தாளந்தையோ உயர்த்துவதற்கு என்னிடத்தில் எதுவும் இல்லையப்பா. எல்லாம் நீங்க தான்ப்பா. உங்களுடைய கிருபை இல்லைன்னா நான் இல்லப்பா. உங்களுடைய கிருபையை நம்ம உயர்த்துவோமா? Lord, we lift up your grace this morning, Lord. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தாங்கி நடத்தும் கிருபை
பெற்ற கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. நம்முடைய வியாதி நேரத்திலே, நம்முடைய பலவீன நேரங்களிலே விடுதலை தந்து சுகமாக்கி நடத்தின அந்த கிருபையை உயர்த்துவோமா? விடுதலை கொடுத்த தேவ கிருபை, சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா என்னை அழைத்து கொண்டீரே. எல்லாரும் தொடர்ந்து ஆண்டுடைய கிருபை நாம் உயர்த்த போகிறோம். அவருடைய கிருபையினால் நாம் நீதிமான் ஆகிறோம். நம்முடைய கிரியைகளினால் அல்ல. ஒவ்வொரு நாளும் ஏதோ நாம் ஜெபிக்கிறதுனாலோ நாம் எடுக்கிற பிரயாசங்களினாலோ நாம் நீதிமான் ஆகிறதில்லை. முற்றிலும் அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமானாகிக் கொண்டிருக்கிறோம். முற்றிலுமாய் அவருடைய கிருபையினால் நாம் பரிசுத்தமாகிக் கொண்டிருக்கிறோம். அவருடைய கிருபை பெரியது. தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. கரங்களை உயர்த்தி சொல்லுமா? வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலனுடன். வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் நல்பலனுடன். சேவை செய்ய, சேவை செய்ய கிருபை தாரும். உமக்காக ஓட எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவே. சேவை செய்ய இந்த வாழ்க்கையிலும் அப்பா, இந்த வாழ்கிற ஒரு வாழ்க்கையிலும் இயேசுவே உமக்காக எதையாகிலும் செய்ய நீர் எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை. கர்த்தருடைய வேதம் சொல்லுது, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை என்று சொல்லுது. நிற்பதுமோ கிருபை. நீசனின் பாவம், நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டே. நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டே. காத்துக்கொள்ள, காத்துக்கொள்ள கிருபை தாரும். எங்களுக்கு அருளின் அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை காத்துக்கொள்ள கிருபை தாரும் அப்பா. Yes Lord. தம் கிருபை, தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. தேவை கிருபை தாருமே, என்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவர் என்னுடைய கிருபை உனக்கு போதும்னு சொல்லி இருக்கிறாரு. உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே உம்முடைய கிருபை போதும்னு சொல்லுவோமாப்பா. உம்முடைய கிருபை என்றைக்கும் மாறாதப்பா. உம்முடைய கிருபை எனக்கு போதுமே. வாழ்நாள் முழுவதும் அது எனக்கு போதுமாப்பா. உண்மையும் முத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாருங்கன்னு சொல்லுவோமா. தேங்க்யூ.
வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நேகேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நேகேமியா ஆவியை அளித்தே. திட நம்பிக்கை தைரியம் நீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. விசுவாச பாதையில எங்களோடு கூட வருகிற தெய்வமே, கிருபை நாங்கள் உயர்த்துகிறோம். தனிமையில் அழுத போது பேச்சிட யாரும் இல்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நான் தள்ளாடி நடந்த வேளையில் இயேசுவே என்னை தாங்கி பிடிக்க யாரும் இல்லை அப்பா. அநேக நேரம் தனிமையில் அழுது கொண்டிருந்தேன் அப்பா. என்னை தேற்றுவார் யார் என்று நான் கலங்கி நின்ற வேளையில் இயேசுவே உம்முடைய கிருபை என்னை தாங்கினதப்பா. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. காதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. எல்லாரும் சேர்ந்து உரத்த சத்தத்தோடு ஆண்டவரே, நான் கதறி அழுத நேரத்திலே என் கண்ணீரை துடைத்த தேவன் அப்பா. உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. இயேசுவே, நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை. தரமன்னு சொல்ல எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, நான் என்று சொல்வதற்கு என்னிடத்தில் எதுவும் இல்லை அப்பா. என்னுடைய சுயத்தை குறித்தோ, என்னுடைய பலத்தை குறித்தோ, ஆண்டவரே என்னுடைய தாளந்தை குறித்தோ மேன்மை பாராட்ட என்னிடத்தில் எதுவும் இல்லை இயேசுவே. அது முற்றிலும் உம்முடைய கிருபை இயேசுவே. தகுதி இல்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைன்னா நான் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, தகுதி இல்லாத என்னை உயர்த்தினீரே இயேசுவே. தகுதி இல்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்திலே கிருபை வேண்டுமே. ஆண்டவரே, உம்முடைய கிருபை போதும் அப்பா. உம்முடைய கிருபை இல்லாம இந்த உலகத்துல வேற எதுவும் வேண்டாம் இயேசுவே. Lord, I need your grace more and more in my life, oh Lord. Yes, Jesus. கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம ஒன்றும் இல்லை இயேசுவே. உங்க கிருபை வேண்டுமே. எல்லாரும் கேட்போமா ஆண்டவருடைய சமூகத்துல? உங்க கிருபை போதும், உங்க கிருபை போதும்ப்பா. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. எல்லாரும் உள்ளத்தினால தாழ்மையா அவனுடைய சமூகத்துல தாழ்த்தி அவனுடைய சமூகத்துல கிருபையை கேட்டு பெற்றுக் கொள்வோமா? இந்த வேளையில யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். ஆண்டவர், உம்முடைய கிருபை வேணுமாப்பா. உம்முடைய கிருபை இல்லைன்னா நான் ஒண்ணு இல்லப்பா. இயேசுவே, எங்களை அழைத்த தேவனே, பெயர் சொல்லி அழைத்த தேவனே, கிருபையாய் மட்டும் நடத்தி வந்திருக்கிறீரப்பா. உண்மையாய் உமக்கென்று ஓட, உம்மை சார்ந்து கொள்ள, உம்மை பற்றி கொள்ள, உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து உமக்குள்ள நிலைத்திருக்க நீர் கிருபை செய்ததற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னும் உமக்குள் பலன் கொண்டு
கழுகுகளை போல பலன் கொண்டு நாங்கள் எழும்ப எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய கிருபை இன்னும் அதிகமாக எங்களுக்கு வேண்டும் அப்பா. உடைய கிருபையினால் எங்களை நிரப்பும்படியாய் இடை கட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. Thank you. God bless you. இயேசுவின் அற்புதமான நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இவ்வளவு நேரமாய் நீங்கள் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். வாழ்க்கையிலே ஆராதிப்பதை நிறுத்திவிட வேண்டாம். தொடர்ந்து வாழ்க்கையில் ஆராதித்து கொண்டே இருங்கள். ஆராதனை செய்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மேன்மை, விடுதலை, நன்மைகள் எப்பொழுதுமே தேவன் வைத்திருக்கிறார். ஆராதனை மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையும் அலட்சியப்படுத்த வேண்டாம். அநேகர் ஆராதனையை ரசிக்கிறார்கள், ஆராதனை பார்க்கிறார்கள். ஆனால் நம் ஆராதனையில் பங்கு கொள்ள வேண்டும். வசனம் பிரசங்கிக்கப்படுகிற நேரங்களிலே தங்கள் செவிகளை விளக்கிக் கொள்ளுகிறார்கள். இந்த கால நேரத்திலே வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கனுடைய ஜெபம் அருவருப்பானது என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த கால நேரத்திலே இந்த வார்த்தையை நீங்கள் உத்தமமாய் உண்மையான இருதயத்தோடு நீங்கள் கவனிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, இயேசுவின் அற்புதமான நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். உம்முடைய பிள்ளைகள் இவ்வளவு நேரமாய் உம்மை ஆராதித்திருக்கிறார்கள். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை கேட்பதற்காக ஆயத்தப்படுகிற ஒவ்வொரு இருதயங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே லீதியாளின் உள்ளத்தை திறந்ததான தேவன் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களை பரிசுத்த தேவன் நீர் திறந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன். ஆம் தகப்பனே, வார்த்தை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய கிரியைகளை செய்து முடிப்பதாக, இந்த செய்தியின் முடிவிலே அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்புமுனை உண்டாவதாக என்று சொல்லி உடைய ஊழியனாகிய நான் உடைய கிருபைக்காக நான் ஜெபிக்கிறேன். உடைய ஊழியனாகிய என்னை எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 15 வசனத்திற்கு திருப்பிக் கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறேன். Shall we turn our Bibles to Gospel of Mark chapter 1 verse number 15. Let me read it for you in Tamil. உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். காலம் நிறைவேறிற்று. Time is fulfilled. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. The kingdom of God is at hand. It's near. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். Repent and believe in the gospel. நீங்கள் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்கிற ஒரு அற்புதமான செய்தியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த அந்த பகுதியைத்தான் இந்த காலை நேரத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இயேசு பண்ணின முதலாவது பிரசங்கம் இந்த பிரசங்கம். காலம் நிறைவேறிற்று. டைம் இஸ் ஃபுல்ஃபில்டு. நீங்கள் தேவனுடைய ராஜ்யமும் நமக்கு சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். இந்த பகுதியிலே 4 காரியங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒன்று, காலம். It talks about a particular time. Secondly, it talks about the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி போடப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, it talks about repentance. மனம் திரும்புதலை குறித்து போடப்பட்டிருக்கிறது. Fourthly, it talks about believing in the gospel. தேவனுடைய சுவிசேஷத்தை விசுவாசிப்பதை குறித்து போடப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையின் முதல் பகுதியை உங்களோடு கூட நான் இந்த கால நேரத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். This is the right time. இது ஒரு சரியான காலகட்டம் என்கிற தலைப்பின் கீழாக, உங்கள் வாழ்க்கையின் சரியான ஒரு நேரம் என்கிற தலைப்பின் கீழாக இந்த கால நேரத்திலே ஆண்டுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறேன். There are many quotes about time. இந்த நேரத்தை குறித்து ஏராளமான கொட்டேஷன்ஸ், கோட்ஸ் அநேகர் எழுதி வைத்திருக்கிறதை நாம் கவனித்திருப்போம். 1-2 காரியத்தை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். Time waits for no one. இந்த காலமானது எந்த ஒரு நபருக்காக காத்திருப்பதே இல்லை. ஒரு முக்கியமான நபர் வருவார் என்றால் அதற்காக மற்றவர்கள் காத்திருப்பார்கள். ஒரு பிரதமர் வருவதற்கு அநேகர் காத்திருப்பார்கள். ஜனாதிபதி வருவதற்கு அநேகர் காத்திருப்பார்கள். சில நேரங்களில் முக்கியமான
அதிகாரிகள் வருவதற்கு அநேகர் காத்திருப்பார்கள். ஆனால் அநேக காரியங்களை காத்திருக்க வைக்க முடியும். ஆனால் இந்த நேரம், காலம் ஒருவருக்காகவும் காத்திருப்பதே இல்லை. அது தொடர்ந்தேர்ச்சியாக செயல்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. ஏனென்றால் அது தேவனால் உருவாக்கப்பட்டது. காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. He operates the time. He operates the season. Everything is in his control. அவருடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறபடினாலே, இந்த காலகட்டம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறபடினாலே, it does not wait for anyone in this world. எந்த ஒரு நபர் எவ்வளவு பெரிய நபராயிருந்தாலும் இந்த நேரம் காத்திருக்க போவதே இல்லை. அது தொடர்ந்தேர்ச்சியாக ஓடிக்கொண்டே இருக்கும். இரண்டாவதாக, a lost time is never found again. தொலைந்து போன நேரம், வீணடிக்கப்பட்ட நேரம், வீணாக செலவழிக்கப்பட்ட நேரத்தை திரும்ப நான் ஒரு காலம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஐயோ, நேற்றைக்கு நான் 5 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன், திரும்ப அந்த நேரத்தை இன்றைக்கு நான் சேர்த்து கொள்ளப் போகிறேன் என்று எந்த ஒரு நாவலாலும் நினைக்கவே முடியாது. அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது. கடந்து போன நேரம் அவ்வளவுதான். இப்பொழுது மணி 5 மணி என்றால் 5 மணி அவ்வளவுதான். திரும்ப இந்த நாளில் 5 மணி வரப்போகிறது இல்லை. அது முடிந்து போயிற்று. இட்ஸ் ஓவர். லாஸ்ட் டைம் கேன் நெவர் பி ஃபவுண்ட் அகெயின். மாத்திரமல்ல, ஒரு நபர் எழுதுகிற போது, டைம் இஸ் தி மோஸ்ட் வேல்யூபிள் திங் அ மேன் கேன் ஸ்பெண்ட். ஒரு மனிதன் செலவழிக்கக்கூடிய மிக விலையுயர்ந்த ஒரு காரியம் இருக்குமானால் அது நேரம்தான். ஒரு நேரம்தான். இட் இஸ் டைம். ஏராளமான நேரத்தை நாம் செலவழித்து கொண்டே இருக்கிறோம். we are spending more time. ஒவ்வொரு நாளும் நேரத்தை நாம் செலவழித்து கொண்டே இருக்கிறோம். it's a precious thing that we spend. பணத்தை பார்க்கிலும் மேலானது இந்த நேரம். இழந்து போன பணத்தை நாம் எடுத்து விடலாம், ஆனால் இழந்து போன நேரத்தை நம்மால் எடுத்துவிட முடியாது. எனவே இந்த கால நேரத்தில் இந்த பகுதிகளிலே பார்க்கும்போது இயேசு காலத்தை குறித்து is talking about some particular time. Time is fulfilled. Time has come. நேரம் வந்திருக்கிறது, காலம் நிறைவேறி இருக்கிறது என்பதை ஆண்டவராகிய தேவன் இந்த பகுதியிலே சொல்லுகிறதை பார்க்க முடியும். இந்த பகுதியிலே காலம் என்கிற அந்த வார்த்தைக்கு there are 2 Greek words are used in the Bible. இந்த புதிய ஏற்பாட்டிலே இந்த காலம், நேரத்தை குறிப்பதற்கு 2 விதமான பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று குரோனோஸ். குரோனோஸ் என்றால் மெஷரபிள் அண்ட் குவாலிஃபையபிள் டைம். நல்ல அளவிடக்கூடிய, சரியாக வகுக்கக்கூடிய ஒரு நேரம். நாம் நாள் முழுக்க நமக்கு 24 மணி நேரம் இருக்கிறது, இதை நான் இப்படி செய்ய போகிறேன் என்று வகுக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த 1 முதல் 5 மணி நேரங்கள், 5 மணி 10 மணி நேரங்கள், 10 முதல் 12 மணி நேரங்கள், இப்படி நாம் வகுக்கிற ஒரு சாதாரண வரிசை அடிப்படையில் வருகிற நேரம். இரண்டாவது, கைரோஸ் என்கிற பதமும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கைரோஸ் என்கிற பதத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபயோகப்படுத்தும் போது இந்த அதிகாரத்திலே வேதாகமத்தின் பல பகுதியில் இந்த கைரோஸ் என்கிற பதமும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். கைரோஸ் மீன்ஸ் a season or an opportunity time, a fitting season. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் நியூ டெஸ்ட்மென்ட்ல அது உபயோகப்படுத்தப்படுகிற போது specific God ordained time throughout history. Sometimes it is called right time. சில நேரங்களில் இது சரியான ஒரு தருணம், சரியான ஒரு வாய்ப்பு, சரியான ஒரு நேரம் என்கிற பதத்தை குறிப்பதற்கு இந்த கைரோஸ் என்கிற வார்த்தை அடிக்கடி வேதாகமத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எனவே வேதாகமத்திலே இந்த நேரங்களை குறித்து சொல்லுகிற பொழுது, நேரம் என்பது நமக்கு ஒவ்வொருக்கும் கொடுக்கப்படுகிற a series of opportunities. நமக்கு ஏராளமாக தொடர்ந்தேர்ச்சியாக வருகிற சந்தர்ப்பங்கள் என்று சொல்லப்படுகிறது. It's a series of opportunity. ஒன்றன் பின் ஒன்றாக நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் நம்மை தேடி கொடுக்கப்படுகிற ஒன்றாய் இருக்கிறது. எனவே இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இந்த நேரத்தை குறித்து நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எவ்ரி செகண்ட் கேரிஸ் வித் சம் பொட்டன்ஷியல், சம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ சில காரியத்தை செய்யக்கூடிய சக்தியையும் செய்யக்கூடிய வாய்ப்பையும் நமக்கு அது கொண்டு வருகிறது. ஏதோ ஒன்றை அந்த நேரத்தில் நாம் சாதிக்க முடியும், செயல்படுத்த முடியும், உபயோகித்து நாம் ஒரு நல்ல நபராக, ஒரு பிரயோஜனமுள்ள நபராக மாற முடியும். எனவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பகுதியிலே காலம் நிறைவேறிற்று என்று he is talking about a particular time. இந்த இடத்துல ஆண்டவராகிய தேவன் பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து அடிக்கடி வேதாகமத்திலே சில இடங்களை அப்படி பயன்படுத்தி இருக்கிறார். உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும்
உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இந்த நாளாகிலும் is talking about a particular time, particular season, particular opportunity, a fitting time, a right time. This is a right time for you to get saved. இது ஒரு முக்கியமான தருணம், உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் என்று நேரத்தை குறித்து ஆண்டவர் பேசியிருக்கிறதை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து மற்றொரு பகுதியிலே சொல்லும்போது, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று ஆண்டவராகிய தேவன் பேசியிருக்கிறார். Nobody can work in that particular time. இனி ஒரு காலம் ஒரு நபரும் அந்த க்ஷணப்பொழுதிலே வேலை செய்ய முடியாத, கிரியை செய்யக்கூட முடியாத ஒரு கடினமான காலம் வரப்போகிறது. அதற்கு முன்பதாகவே நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் காலத்தை குறித்து அந்த பகுதியிலே பேசி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உபத்திரவ காலம் எல்லாம் உண்டாக போகிறது என்று பேசியிருக்கிறார். கொடுமையான நாட்கள் உண்டாக போகிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறார். இரண்டாம் வருகை குறித்து ஆண்டவராகிய தேவன் பேசியிருக்கிறார். எல்லாமே he talked about many times, ஏராளமான நேரங்களை குறித்து ஆண்டவராகிய தேவன் வேதாகமத்தில் குறித்து வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ரைட் சீசன், opportunity, a right time has come for all those who are listening to this message. இந்த காலத்தில் கர்த்தருடைய ஊழியனாகிய நான் பிரசங்கிக்கிற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய மகளே, கர்த்தருடைய பிள்ளையே, தேவ பிள்ளையே, இது ஒரு சரியான தருணம். It's a right time for you to get connected with God. இது ஒரு அற்புதமான தருணத்தை ஆண்டவராகிய தேவன் இந்த பகுதியிலே வைத்திருக்கிறதை, நமக்கென்று வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து ஏன் இதை சொல்லுகிறார்? A long waited Messiah has come. ரொம்ப நாளா யூத ஜனங்கள் மேசியா ஒருவர் வருவார், மேசியா ஒருவர் வருவார், அவர் எங்களுக்காக விடுதலையை வாங்கி தருவார், நாங்கள் சுதந்திரமாக வாழ்வோம், எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும், நாங்கள் விடுதலையாய் வாழ்வோம், எங்களுக்கென்று ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி தருவார், எங்களுக்கென்று ராஜ்யத்தை ஏற்படுத்தி தருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு யூதர்கள் காத்திருந்தார்கள், ஜனங்கள் காத்திருந்தார்கள். இருளில் இருந்த ஜனங்கள் எப்படி ஒரு வெளிச்சம் உண்டாக வேண்டும் என்று காத்திருந்தார்களோ, அதே போல யூத மக்கள், அந்த தேசத்தை சார்ந்தவர்கள், மேசியா என்கிற கிறிஸ்து வருவார், அவர் வந்து ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார், அவர் வந்து ஜனனுடைய வாழ்க்கையில் ஒளிவிளக்கேற்றி வைப்பார், அவர் வந்து பாவத்தையும் சாபத்தையும் நோயையும் சுமந்து நம்முடைய வாழ்க்கையில மகாபெரு விடுதலையை கொடுப்பார் என்கிற ஒரு மாபெரும் எதிர்பார்ப்பு ஜனங்கள் மத்தியிலே ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அவர்கள் அந்த நாளுக்காக, அந்த நபருக்காக they were waiting for longer years, ஏராளமான காலங்கள் காத்து கொண்டிருந்தார்கள். ஏறக்குறைய இந்த புதிய ஏற்பாட்டிற்கும் பழைய ஏற்பாட்டு காலத்திற்கும் 400 ஆண்டு கால இடைவெளி இருக்கிறது. இட் இஸ் கால்ட் டார்க் பீரியட், இருண்ட காலம் என்று அழைக்கப்படுகிறது. 400 ஆண்டு காலமாக தேவனுடைய சத்தம் மக்களுக்கு இல்லை, தேவனுடைய வார்த்தை இல்லை, தேவனுடைய தீர்க்கதரிசிகள் தோன்றவில்லை, ஆராதனை இல்லை, சத்தம் இல்லை, தேவனுக்கும் மனிதனுக்கும் தொடர்பில்லாத ஒரு நெருக்கடியான காலகட்டம் காத்திருந்தது. அப்பேற்பட்ட காலங்களில் தான் இந்த தேவ பிள்ளைகள் எப்படி எங்கள் வாழ்க்கையிலே தேவ சத்தம் உண்டாகும், எப்பொழுது மேசியா வருவார், எப்பொழுது ரட்சிப்பு உண்டாகும், எப்பொழுது சுதந்திரம் கிடைக்கும், எப்பொழுது நாங்கள் விடுதலையோடு கூட ஆராதிக்க முடியும், எப்பொழுது தேவ சத்தம் கேட்கும் என்றெல்லாம் மாபெரும் எதிர்பார்ப்போடு கூட காத்திருந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் அவர் பிறந்தார், இந்த பூலோகத்தில் வளர்ந்தார். வளர்ந்த பின்பதாக அவர் 40 நாட்கள் உபவாசித்து ஜெபித்து விட்டு வந்து சொல்லுகிறார், a time is fulfilled, நேரம் வந்துவிட்டது, காலம் வந்துவிட்டது, நீங்கள் எதிர்பார்த்த காலம், விடுதலைக்காய் காத்திருந்த காலம், சுதந்திரத்திற்காய் காத்திருந்த காலம், வாழ்க்கையில ராஜ்யத்திற்காய் காத்திருந்த காலம் வந்துவிட்டது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பகுதியில் அவர்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். A long waited, a right time has come, a fitting time has come, a great opportunity has come for those who are waiting. காத்திருந்த மக்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் வந்துவிட்டது என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன், காலம் நிறைவேறிற்று, நீங்கள் காத்திருந்த காரியம் நிறைவேறிவிட்டது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் மனிதனாக வந்திருக்கிறேன் என்று சொல்லி சொன்னதை இந்த அதிகாரத்திலே பார்க்க முடியும். மாத்திரமல்ல, it talks about series of opportunity. அதுக்கு அடுத்ததாக அந்த இயேசு கிறிஸ்து 15ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே போகும்பொழுது முதலாவதாக பேதுருவையும் சீமோனையும் அவனுடைய சகோதரனாகிய அந்திரேயையும் இயேசு கிறிஸ்து பார்த்து, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று சொன்னார். உடனடியாக அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். It was an opportunity that came on their way. அவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள், வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் தானே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, follow me, என்னை பின்பற்றி வாருங்கள், உங்கள் வாழ்க்கையை நான் மனுஷரை பிடிக்கிறவராக மாற்றப் போகிறேன் என்று சொன்ன உடனே அத்தருணத்தை, a fitting season, a right opportunity, an open door,
அவர்கள் வாழ்க்கையிலே மீன்களை பிடித்துக் கொண்டிருந்த அந்த நாட்களிலே இயேசு வாருங்கள் என்று அழைத்த பொழுது உடனடியாக அதை விட்டு போனார்கள். That's what I am talking about this morning. சரியான ஒரு தருணம் வருகிற பொழுது அந்த தருணத்தை சரியான ஒரு வாய்ப்பு வருகிற போது அந்த வாய்ப்பை நழுவ விட்டுவிடக்கூடாது என்பதுதான் இந்த காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற காரியம், இயேசு ஒரு தருணத்தை உங்கள் வாழ்க்கையிலே கொடுக்கும் போது, ஒரு சரியான நேரம் உங்கள் வாழ்க்கை தேடி வருகிற பொழுது அத்தருணத்தை நீங்கள் தவற விட்டுவிட வேண்டாம் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த காரணத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்திரேயா சீமோனை பார்த்து என் பின்னே வாருங்கள் என்று சொன்ன உடனடியாக அவர்கள் புறப்பட்டு வந்ததை பார்க்க முடியும். அதுக்கடுத்து தொடர்ந்துள்ள வசனங்கள் நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த இடத்திலே யாக்கோபும் அவனுடைய சகோதரனாகிய யோவானும் படவிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் உடனே அவர்களை அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபுதேவை கூலி ஆட்களோடு படவிலை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். It was a great opportunity for them to follow Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு ஒரு அற்புதமான தருணம் சீமோன் பேதுருவுக்கு கிடைத்த அந்த தருணம், அந்திரேயுவுக்கு அந்த கிடைத்த அந்த வாய்ப்பு இப்பொழுது யாக்கோபுக்கும் யோவானுக்கும் தேடி வந்திருக்கிறது. அவளை பார்த்து இயேசு கிறிஸ்து என் பின்னே வாருங்கள் என்று சொன்ன இவர்கள் வேறு ஒன்றையும் யோசிக்கவில்லை. தகப்பன் இருக்கிறாரே, தகப்பன் படவில் இருக்கிறாரே, நம்மை நம்பி கூலி ஆட்கள் வந்திருக்கிறார்களே, நாம் என்ன செய்ய போகிறோம் என்றெல்லாம் அவர்களை குறித்து யோசிக்கவில்லை. இதெல்லாம் நாங்கள் செட்டில் பண்ணிட்டு வந்துடுற ஆண்டவரேன்னு சொல்லல. உடனடியாக தகப்பனையும் மாத்திரமல்ல அந்த கூலி ஆட்களை படவிலை விட்டு they started following Jesus Christ. ஏனென்றால் இது சரியான ஒரு தருணம். இவர் ஒரு சரியான நபர். இவரை பின்பற்றினால் நம்முடைய வாழ்க்கை மேன்மையடையும். இவர்தான் மேசியா, இவர்தான் கிறிஸ்து. நம் மலைகளை பிடிப்பதை பார்க்கிலும், மீன்களை பிடிப்பதை பார்க்கிலும், இந்த உலக பிரகாரமான காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை பார்க்கிலும், இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இது கொடுக்க வேண்டிய இது ஒரு அற்புதமான தருணம். நம்முடைய வாழ்க்கையை இதற்கு கொடுப்பதை பார்க்கிலும் இவருடைய கரத்தில் கொடுப்பது நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த நல்ல வாய்ப்பு என்னை தேடி வந்திருக்கிறது, எங்களை தேடி வந்திருக்கிறது என்று உணர்ந்த அந்த யோவானும் யாக்கோபனும் உடனடியாக இயேசுவை பின்பற்றி போனதை அந்த அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, இந்த கால நேரத்திலே வாய்ப்புகள் வருகிற பொழுது, சரியான தருணம் வருகிற பொழுது, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற பொழுது அதை அலட்சியப்படுத்தி விட்டு போக வேண்டாம், கால தாமதப்படுத்த வேண்டாம். இழந்து போன காலத்தை நாம் திரும்ப பெற்றுக்கொள்வது கடினம், அது சாத்தியமற்ற ஒரு காரியம். இந்த காலத்தில் நாம் மௌனமாய் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இழக்க நேரிடும். அந்த இடத்தை வேறொரு நபர் பிடிக்க நேரிடும். நம்முடைய வாழ்க்கையில் பின் நாட்களில் துக்கிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இந்த சரியான தருணத்தை பயன்படுத்தி அழைத்த பொழுது அதை பயன்படுத்தி கொண்டதை இந்த இடத்திலே நாம் பார்க்க முடியும். மாத்திரமல்ல, அவர் போய் அங்கே பிரசங்கம் பண்ணுகிற பொழுது இயேசு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடனே அத்திசையிலிருந்து எல்லா ஜனங்களும் சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பதாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளினால் உபத்திரப்பட்டிருந்த அநேகரை அவர் சுஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளை துரத்து விட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுவதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. மாலை நேரத்திலே பேதுருடைய வீட்டிலே அவர் முன்பதாக அமர்ந்திருக்கும் போது ஏராளமான மக்கள், இயேசு வந்திருக்கிறார். Jesus has come. He is sitting in the front of பீட்டர்ஸ் ஹவுஸ். பேதுருடைய வீட்டிற்கு முன்பதாக அமர்ந்திருக்கிறார். இந்த வாய்ப்பை நழுவ விட்டு விடக்கூடாது. This evening is a wonderful evening. இது ஒரு அற்புதமான மாலை பொழுது. இயேசு இந்த இடத்தில் இருக்கிறார். He is available. எனவே அவரை நோக்கி நாம் எல்லாரும் போவோம். உங்கள் வாழ்க்கையில வியாதி இருக்குமானால், பிரச்சனை இருக்குமானால், பலவிதமான பிசாசின் போராட்டங்கள் இருக்குமானால், நீங்கள் உடனடியாக இயேசுவை தேடி வாருங்கள். He is there. He is waiting. He is available. He is ready. இந்த இடத்துல சொன்ன உடனே ஏராளமான ஜனங்கள் பலவிதமான வியாதியினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேக பிசாசுகள், அநேக நபர்கள் அந்த இடத்துல வந்து அவருக்கு செவி கொடுத்தார்கள். அப்பொழுது இயேசு அவளை தொட்டு சுகமாக்கினார். என கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாய்ப்பு வந்தபொழுது, தருணம் வந்தபோது, காலம் சமீபித்த போது அதை அவர்கள் சரியான விதத்திலே பயன்படுத்தி கொண்டதை இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். எனவே ஒவ்வொரு நாளும் இயேசு நம்முடைய வீட்டிற்குள் வருகிறார். ஒவ்வொரு விஷயம் நம்முடைய வாழ்க்கைக்குள் வருகிற பொழுது, வாய்ப்பு வருகிற போது அதை நழுவ விட்டு விடக்கூடாது. யோவான் 4ஆம் அதிகாரத்திலே சமாரியா ஸ்திரியை குறித்து நாம் பார்க்க முடியும். இயேசு அந்த ஊர் வழியாய் போகிறார். அவர் பிரயாண களைப்படைந்தவராய் மத்தியான நேரத்திலே அந்த ஒரு கிணற்று அருகிலே போய் அமருகிறார். அப்பொழுது அந்த இடத்துல ஒரு ஸ்திரீ வருகிறாள். அந்த ஸ்திரீ வந்த பொழுது அவரிடத்தில் தாகத்திற்கு தா என்று கேட்கிறார். அப்பொழுது தன்னுடைய உரையாடலை அவர் துவங்கி அநேக காரியங்களை குறித்து பேசுகிறார். ஒன்றன் பின் சாதாரண தண்ணீரை துவங்கி ஜீவ தண்ணீரை குறித்து அவர் பேசுகிறார். அத்தருணத்தில் தானே அந்த ஸ்திரீ,
அந்த சமாரிய ஸ்திரீ, இந்த ஜீவ தண்ணீர் எனக்கும் வேண்டும். I want to have that living water. அந்த ஜீவ தண்ணீர் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கும் வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான தருணம். இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த தண்ணீரை குறித்து, ஜீவ தண்ணீரை குறித்து, பரிசுத்த ஆவியானவரை குறித்து, ரட்சிப்பை குறித்து, வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து அவள் அலட்சியப்படுத்தவில்லை. She did not despise the word of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை அவள் அலட்சியப்படுத்தவில்லை. இயேசு இந்த இடத்திலே வந்திருக்கிறார். இயேசு கிணற்றனில் வந்திருக்கிறார். இவர் ஒரு தீர்க்கதரிசியை நான் பார்க்கிறேன். இவர் ஒரு மேசியாவாக நான் பார்க்கிறேன். இவர் ஜீவ தண்ணீருள்ள நதியை எனக்கு கொடுப்பார். அந்த தண்ணீரை நான் குடித்து ஒரு காலம் தாகமடையாமல் நான் ஜீவ தண்ணீருள்ள நதியை குசித்து குடித்து நான் சந்தோஷமாய் வாழப்போகிறேன். இயேசு வந்திருக்கிறார். இத்தருணத்தை, இந்த வாய்ப்பை நான் நழுவ விட்டு விடக்கூடாது. இன்றைக்கும் எத்தனையோ மக்கள் இயேசு சொல்லுகிற காரியங்களை, பிரசங்கிக்கிற காரியங்களை, கர்த்தருடைய வார்த்தைகளை, பிரசங்கத்தை அலட்சியப்படுத்துகிற கூட்டம் உண்டு. ஊழியர்களின் வார்த்தை அலட்சியப்படுத்துகிற கூட்டம் உண்டு. ஆனால் இயேசு வந்தபொழுது இந்த சமாரிய ஸ்திரீ ஒரு மோசமான ஒரு பெண்மணியாய் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்து சொன்ன நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் என்ற வார்த்தையை அவள் மிக உறுதியாக பற்றி கொண்டாள். எனக்கு அது வேண்டும், இத்தருணத்தை நான் விட்டுவிடக்கூடாது என்று சொன்ன உடனே உடனடியாக அவள் அதை கேட்டு பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்க முடியும். என கேட்டுக்கொண்டிருக்கிற அற்புதமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் வாய்ப்பு வருகிற பொழுது அதை நழுவ விட்டுவிட வேண்டாம். இயேசு உங்களோடு கூட இடைபடுகிற பொழுது அதை அலட்சியப்படுத்தி விட்டு போய்விட வேண்டாம். இயேசு உங்கள் இடத்திற்கு வருகிற பொழுது, உங்களை தேடி அவர் வருகிற பொழுது, உங்களோடு கூட அவர் பேசுகிற பொழுது அந்த காரியத்தை அலட்சியப்படுத்தி விட்டு வாழ்க்கை இழந்து போக வேண்டாம். சமாரிய ஸ்திரீ தனக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவள் ரட்சிக்கப்பட்டாள். அவள் ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, இந்த தருணம் என் ஊர் மக்களுக்கு தேவை, என் கிராம மக்களுக்கு தேவை, என் பட்டணத்து மக்களுக்கு தேவை. எனவே அவள் ஓடி போகிறாள். ஓடி போய் நான் கிறிஸ்துவை பார்த்தேன், நான் மேசியாவை பார்த்தேன், அவர் அங்கே இருக்கிறார் என்று சொன்ன உடனே ஒரு கூட்ட ஜனம் வந்தது. அவரிடத்தில் வந்தார்கள். ஜீசஸ் used the time to share the gospel. இயேசு மக்களை சந்திப்பதற்கு அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அந்த தேசத்தின் பட்டணத்தார் மத்தியிலே ஒரு மாபெரும் மாற்றத்தை அவர் ஏற்படுத்தினார். பட்டணத்தார் அத்தருணத்தை பயன்படுத்தி கொண்டார்கள். They utilized that particular time to get encounter with Jesus and get transformed. அவருடைய வாழ்க்கையே மறுரூபமாக்கப்பட்டது. அவர்கள் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், யூதர்களால் கீழ்த்தரமாக நடத்தப்பட்டவர்கள், வாழ்க்கையிலே ஒரு விதமான அழுத்தங்களோடு, ஒரு விதமான அடிமட்ட என்ன காரியங்களில் இருந்தவர்கள். ஆனால் இயேசு வந்தவுடனே அவருடைய வாழ்க்கையிலே மாபெரும் ரட்சிப்பு வந்தது. இயேசு அந்த பட்டணத்திற்கு சென்றார். இயேசு அந்த பட்டணத்தில் இருந்தார். அந்த பட்டணமே மறுரூபமாய் மாற்றப்பட்டதை நாம் பார்க்க முடியும். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அற்புதமான பிள்ளைகளே, வாய்ப்பை நழுவ விட வேண்டாம். காலம், this is a right time for you to get connected with Jesus. இயேசுவோடு கூட தொடர்பு கொள்வதற்கும், ஜீவ தண்ணீருள்ள நதியை பெற்றுக்கொள்வதற்கும், உங்கள் வாழ்க்கையின் மறுரூபமாக்க ஒரு அற்புதமான தருணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பேசுகிறதை பார்க்க முடியும். மாத்திரமல்ல, ஒரு கல்லனை குறித்து, 2 கல்லன் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் பொழுது வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் தொங்கிக் கொண்டிருந்ததை நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியும். ஒரு கல்லன் அதிலே இயேசு கிறிஸ்துவை அலட்சியப்படுத்துகிறான், இழிவாய் பேசுகிறான், பரியாசம் பண்ணுகிறான். ஆனால் மற்றொரு கல்லனோ, இயேசுவே உம்முடைய பரதீசில் இருக்கும்போது என்னை நினைத்தருளும், யூ ரிமெம்பர் மீ ஓ காட். இத்தருணம் இவர் தேவனுடைய குமாரன், இவர் மேசியா, இவர் பாவம் இல்லாதவர், இவர் ரட்சிக்கிறவர், இவர் தேவன், இவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். நான் இவருடைய அருகாமையில் இருக்கிறேன். இவரை நோக்கி கூப்பிட்டால் நான் பிழைத்துக் கொள்ள முடியும். இந்த இயேசுவோடு கூட நான் ஒரு வார்த்தை பேசிவிட விரும்புகிறேன். அவன் ஜெபிக்கிறான். இயேசுவே, நீ பரதீசில் இருக்கும்போது என்னை நினைத்தருளும் என்று சொன்ன பொழுது, இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று இயேசு சொன்னார். எனவே இந்த காலை நேரத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, அவன் ஒரு கல்லனாய் இருந்தாலும் தனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு, இயேசு இருக்கிறார், இயேசு தன்னுடைய அருகாமையில் இருக்கிறார். அந்த இடத்தில் இருக்கிற அந்த வாய்ப்பை அவன் பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதை இந்த வேதாகமத்திலே நமக்கு சுட்டி காண்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு வழியாய் வரும். This is a right time for you to work on behalf of Jews. யூதர்களுக்காக நீ செயல்பட வேண்டிய ஒரு காலம். அதற்காகத்தான் உன் வாழ்க்கையிலே இத்தனை பெரிய மேன்மை கொடுத்தேன். இந்த ராஜர் ஒரு ராணியாக மாற்றுவது இந்த தேசத்தின் ஜனங்கள் இக்காலகட்டத்திற்கு பிரயோஜனமாய் இருப்பதற்காக. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தை அவள் கேட்டவுடனே அவள் உபவாசிக்கிறாள், ஜெபிக்கிறாள், ராஜாவினிடத்தில் போகிறாள். எஸ்,
It is true, this is the right time for me to get connected with the king. ராஜாவினிடத்தில் தொடர்பு கொண்டு என் ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு அவளை தப்புவிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் என்பதை உணர்ந்த அவள் உடனடியாக அவள் செயல்படுவதை பார்க்கிறோம். மொர்தெகாய் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை சொல்லுகிறார். நீ இந்த காலத்தில் நீ அமைதியாக இருந்தால் someone will work on behalf of Jews, யூதர்களுக்காக வேறொரு நபரை கர்த்தர் எழுப்பி விடுவார். உன் வாழ்க்கையின் தருணத்தை நீ இழந்து போய்விடுவாய், உன் வாழ்க்கை நோக்கத்தை நீ இழந்து போய்விடுவாய், உன் வாழ்க்கையின் மேன்மை நீ இழந்து போய்விடுவாய். எனவே இந்த நேரத்தில் நீ செயல்படு என்கிற ஒரு சவாலையும் ஒரு எச்சரிப்பையும் கொடுத்த உடனடியாக அவள் செயல்பட்டதை பார்க்க முடியும். She used the opportunity, she used the fitting time, right time to go to king and stand on behalf of people. ஜனங்கள் சார்பாக நின்று அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கு அவள் செயல்பட்டதை நாம் பார்க்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு வேலை கிடைத்தது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நீங்கள் சுகமாய் இருப்பதற்காக அல்ல, உங்கள் சொந்த குடும்பத்திற்காக அல்ல. what you are doing for the kingdom of God, what you are doing for the people of God, தேவ ஜனங்களுக்காக, ஊழியத்திற்காக, மிஷனரிகளுக்காக நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ராஜ மேன்மை கிடைத்திருக்கிறது, அரசாங்க வேலை கிடைத்திருக்கிறது, நல்ல உயர்ந்த பதவி இருக்கிறது, நல்ல படிப்பு இருக்கிறது, நல்ல தாளந்து இருக்கிறது, ஏராளமான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நல்ல மேன்மையான இடங்களே குடியிருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்களோ செயல்படாமல் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். மொர்தெகாய் என்ற எச்சரிக்கை இடுகிறான். நீ இப்பொழுது மௌனமாயிருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு வழியாய் வரும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, ஏராளமான பணங்கள் கொடுத்தும், வேலை கொடுத்தும், திறமைகள் கொடுத்தும், நேரம் கொடுத்தும், வாய்ப்புகள் கொடுத்தும், வசதிகள் கொடுத்தும் தேவனுக்காக செயல்படாமல் இருப்பீர்களானால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் தருணத்தை நீங்கள் தவறவிட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். இந்த கால நேரத்தில் எஸ்தர் 4:10 போல எஸ்தரை போல செயல்படுவதற்கு நாம் ஒப்பு கொடுப்போமாக. தாவீதுக்கு ஒரு விஷயம் நாம் பார்க்கும்போது, தாவீதுடைய வாழ்க்கையிலே அவனுடைய தகப்பன் அனுப்புகிறார். நீ யுத்த களத்திற்கு போ, உன் சகோதரர் எப்படி இருக்கிறார் என்று விசாரி, அந்த அப்பத்தை அவரிடத்தில் கொடுத்து விட்டு விசாரித்து விட்டு வா என்று சொல்லி அனுப்புகிறார். அவன் இங்கிருந்து புறப்பட்டு போகிறான். அப்பத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஆடுகள் எல்லாம் ஒரு நபரிடம் ஒப்படைத்து விட்டு அவன் புறப்பட்டு போகிறான். அங்கே போனால் மிகப்பெரிய ஒரு சவாலை அவன் காண நேர்கிறது, காட்சியை காண நேர்கிறது. அந்த பக்கத்தில் பெலிஸ்தியர் கூட்டம், கோலியாத் அவனுடைய சேனைகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பக்கம் சவுலும் சவுளுடைய இராணுவம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். 40 நாட்களாக அவன் கர்ச்சித்து கொண்டிருக்கிறான். கோலியாத் கர்ச்சிக்கிறதை பார்த்த இந்த தாவீது சும்மா இருக்க முடியவில்லை. அவன் கர்ச்சிக்கிறதை பார்த்த சவுல், அவனுடைய இராணுவம் பயந்து பின்வாங்கி போய் கொண்ட நாட்களே இவனுக்கு ஒரு அற்புதமான ஒரு தருணம் வந்தது. This is a right for me, time for me to exhibit my talent, my experience, என்னுடைய திறமைகள், என்னுடைய ஆற்றலை, என் அனுபவங்களை பயன்படுத்துவதற்கு ஒரு நல்ல தருணம். உடனடியாக போகிறான். இந்த கோலியாத்தை கொல்லுவனுக்கு என்ன சன்மானம் கொடுக்கப்படும் என்று கேட்கிறான். இவன் ராஜாவினிடத்தில் போய் பேசுகிறான். அவன் போய் பேசி, நான் இத்தருணத்திலே செயல்பட விரும்புகிறேன், இத்தருணத்தை பயன்படுத்தி கொள்ள விரும்புகிறேன், நான் போய் அந்த கோலியாத்தை முறியடிக்க விரும்புகிறேன். ஒரு வாய்ப்பு கிடைத்த பொழுது அவன் வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு அந்த இடத்திலே போய் கோலியாத்தை முறியடித்ததை அந்த இடத்தில் நாம் பார்க்க முடியும். என கேட்டுக்கொண்டிருக்கிற அற்புதமான தேவனுடைய பிள்ளைகளே, வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீர்களானால், ஒருவேளை மொர்தெகாயை போல அரண்மனையின் முற்றத்தில் இருக்கிறவளா இருந்தாலும் சரி, சீக்கிரத்திலே நீங்கள் ராஜ அரண்மனைக்கு செல்ல வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கிறது. எனவே நீங்கள் வாய்ப்பை நீங்கள் தவற விட வேண்டாம் என்று ஆண்டவர் அந்த காலத்தில் நம்மோடு கூட பேசுகிறார். One of the main things people regret in life, நம்முடைய வாழ்க்கையிலே ரொம்ப வருத்தப்படுற, ரொம்ப யோசிக்கிற, ஐயோ நான் இதெல்லாம் செய்யாமல் போயிட்டு ரொம்ப வருத்தப்படுகிற காரியம். ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் வி ரிக்ரெட் மோஸ்ட், வேஸ்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எனக்கு ஏராளமான ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, அந்த சார் கொடுத்தார், அந்த பாஸ்டர் கொடுத்தாங்க, அந்த இடத்துல கொடுத்தாங்க. ஐ வேஸ்டட் ஆல் மை ஆப்பர்ச்சுனிட்டிஸ். என் சந்தர்ப்பங்களை வீணடித்தேன் என்று புலம்புகிறவர்கள் ஏராளமான பேர் உண்டு. வேஸ்டட் டேலண்ட்ஸ். எனக்கு ஏராளமான டேலண்ட் இருந்துச்சு, மியூசிக் படிப்பதற்கு டேலண்ட் இருந்துச்சு, பாடுவதற்கு முடிந்தது, நன்றாக படிக்க முடிந்தது, பல திறமைகள் எனக்குள் இருந்தது. அதெல்லாம் ஒன்றுமே நான் யூஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் புதைச்சி போட்டுட்டேன். ஒரு நாள் அதற்காக வருத்தப்பட வேண்டிய ஒரு காலகட்டம் மக்களுக்கு உண்டாகிறது. மாத்திரமல்ல, வேஸ்டட் டைம்ஸ். இதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரியம். எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுற காரியம். ஐயோ, போன வருஷம் எனக்கு அவ்வளோ நேரம் கிடைச்சிச்சு, அந்த லாக்டவுன் டைமில் அவ்வளோ நேரம் கிடைத்தது, இவ்வளோ நேரம் கிடைத்தது, ஆனால் எல்லா நேரத்தையும் நான் வீணடிச்சிட்டேனே என்று சொல்லி எல்லாரும் புலம்பக்கூடிய ஒரு நேரம், ஒரு காலம்,
உண்டாகிறது. எனவே இந்த காலை நேரத்திலே உங்களை நான் பார்த்து கேட்கிறேன், பின் நாட்களை வருத்தம் அடையாதபடிக்கு இந்த காலகட்டத்திலே தேவன் உங்களை என்னையும் அழைப்பு கொடுக்கிறார். வேஸ்டர் மணி, எனக்கு எவ்வளோ பணம் கிடைச்சது, அதெல்லாம் வைத்து நல்ல நான் செலவழித்திருக்க முடியும், ஊழியத்திற்கு கொடுத்து முடியும், தாங்கியிருக்க முடியும், அநேகரை கட்டியெடுப்பிருக்க முடியும், எல்லாவற்றையும் வீணடித்து விட்டேனே என்று புலம்பக்கூடிய ஒரு நாள் வரும். எனவே இந்த கால நேரத்தில் உங்களை பார்த்து என்னை பார்த்து ஆண்டவர் கேட்கிற சில கேள்விகள், வேர் ஆல் மை டைம் இஸ் ஸ்பென்ட், வேர் ஆல் யுவர் டைம் இஸ் ஸ்பென்ட், உங்க நேரம் எல்லாம் எங்க செலவழிக்கப்படுகிறது ஆராய்ந்து பாருங்கள். எவ்வளவு நேரம் சரியான விதத்திலே பயன்படுத்தப்படுகிறது, how much time is rightly utilized in your life, எவ்வளவு காலத்தை நேரத்தை சரியா நீங்க பயன்படுத்துறீங்க. மூணாவது, how many opportunities you neglected and rejected, எவ்வளவு வாய்ப்புகளை நீங்க நழுவ விட்டு இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி அந்த காலத்தில் ஆண்டவர் கேட்கிறார். உங்கள் உள்ளத்தில் இந்த ஊழியனாகிய நான் பேசி கொண்டிருக்கும் போது எவ்வளவு ஐயோ எத்தனையோ வருஷத்தை வீணடிச்சிட்டீங்க, இனி நீங்க வீணடிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அல்ல. ஆண்டவர் இந்த காலத்தில் நீங்க செய்ய விரும்புகிறது, நான் என்ன செய்யணும்னு சொல்றாருன்னா, we must understand the time. நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் understand the time. மத்தேயு 16 மார்க் 16 1 முதல் 3 வசனத்தில் அவர் சொல்றாரு, காலங்களை நிதானிக்க கூடாதா? எல்லாவற்றையும் வானங்களெல்லாம் நிதானிக்கிறீங்களே, உங்க காலங்கள், வாட் டைம் இஸ் திஸ், இது என்ன காலகட்டம் என்பதை நீங்கள் நிதானிக்க கூடாதாம். காலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வாலிப தம்பி தங்கச்சி, அருமையான ஐயா அம்மா, ஆண்டவர் உங்கள் டைம் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேர் போயிட்டாங்க, எத்தனையோ பேர் மரிச்சிட்டாங்க. ஆனால் அந்த காலகட்டம் சும்மா இருக்க வேண்டிய காலகட்டம் அல்ல. நீங்கள் திருச்சபைக்காக செயல்பட வேண்டிய காலகட்டம், தேவனுடைய ராஜ்யத்திற்காக செயல்பட வேண்டிய காலகட்டம். இது கடைசி நேரம், கடைசி மணி நேரம், தேவனுடைய வாக்கு தத்தங்கள்லாம் நிறைவேறுகிற நேரம், மீண்டும் அவர் சீக்கிரமாய் வர வேண்டிய ஒரு காலகட்டம். அண்டர்ஸ்டாண்ட் த டைம். ரெண்டாவது, கிரியேட் டைம் அண்ட் ஃபைண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நேரம் வரும் காத்திருக்க வேண்டாம், எனக்குன்னு தேவ சித்தம் நடக்கும்ட்டு வருடங்களை வீணடித்து கொண்டிருக்க வேண்டாம். யூ கோ to your church, you go to the field, you create some opportunity to meet people, bless people and speak on behalf of God. தேவன் பட்சமாய் செயல்படுவதற்கு நீங்கள் நேரத்தை உருவாக்குங்கள். உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் இந்த நாளில் என்ன பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் பயன்படுத்தும்படி அன்பாய் கேட்கிறேன். மூன்றாவது, redeem the time. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று எபேசியரில் வாசிக்கிறோம். redeem the time. ஏராளமான நேரத்தை வீணடிச்சிட்டோம்ல, இனி இருக்கிற நேரத்தை how we are going to spend wisely, எப்படி நேரத்தை நாம் சரியாக செலவழிக்க போகிறோம் என்பதை நாம் யோசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். நான்காவதாக, pray and plan your day. நாட்களை சங்கீதம் 12 சொல்லுகிறது, நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும் என்று சொல்லுகிறதை நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியும். எனவே ரோமர் 13:11 சொல்லுகிறது, நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேண்டிய வேலையாயிற்று, நாம் காலத்தை அறிந்தவர்கள் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான பொழுது ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கிறோம், இப்பொழுது அது நமக்கு ரொம்ப சமீபமாக இருந்திருக்கிறது. ஃபர்ஸ்ட் இருந்ததை பார்க்கல, இப்பொழுது ரொம்ப ஆண்டவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். நல்ல தருணம். இந்த கொரோனா காலகட்டத்தில் ஏராளமான நேரம் நம்ம வீட்டில் இருக்கிறோம், ஆனால் ஏராளமான நேரம் தூக்கத்திலும் மொபைலும் போயிட்டு இருக்கு. ஆண்டவர் வரும்பொழுது கணக்கு கேட்பார். எனவே இந்த கால நேரத்தில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், இட்ஸ் a right time for you to get connected with God. It's a right time for you to get connected with the word of God. It's a right time for you to get connected with the church of God. It's a right time for you to get connected with the missionaries and pastors to evangelize the places. சுவிசேஷம் அறிவிப்பிற்கு ஒரு நல்ல அற்புதமான காலம் இது. அறுவடையின் காலம் இது, ஆயத்தமாகும் காலம் இது, ஆவியானவரின் காலம் இது, அபிஷேகத்தின் காலம் இது, அதிகாலையில் எழும்பி சிலம்பம் பண்ண வேண்டிய, யுத்தம் பண்ண வேண்டிய காலம். இக்காலத்தை நாம் வீணடித்து விட்டு பின் நாட்களை வருத்தப்படாதபடிக்கு இந்த நாட்களில் தானே நீங்கள் நானும் எழும்புவோமாக, தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்போமாக. காலம் நிறைவேறிற்று. ஆண்டவர் சொல்லுகிறார், கைரோஸ், a right time has come. வாலிபனே, மனம் திரும்புவதற்கு சரியான தருணம், முழங்கால் படிவிடுவதற்கு சரியான காலகட்டம். இந்த காலத்தை வீணடித்து விட்டு பின் நாட்களை கதறி கதறி அழுவாயானால் ஒருவேளை வாய்ப்பு இல்லாமல் போய்விடலாம். வாய்ப்பு தருகிற இந்த நாட்களிலே வாய்ப்பை பயன்படுத்தி இயேசுவை பின்பற்றுங்கள். வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பியுங்கள், ஜெபியுங்கள், கர்த்தருக்கு நேராக உங்கள் வழிகளை செவைப்படுத்துங்கள். உடனடியாக ரட்சிப்புக்கு எதுவாக நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஊழியரை, போதகரை தொடர்பு கொள்ளுங்கள். ஞானஸ்தானம் பெறாதவர்கள் ஞானஸ்தானத்திற்கு நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பில்லானால் அவருடைய வருகை சமீபமாய் இருக்க போகிறது. இந்த இக்கட்டான காலகட்டத்தில் தேவனை நோக்கி பாருங்கள், நீங்கள் பிழைப்பீர்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லார் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த நல்ல நாளுக்காக நன்றி.
நீர் ஆண்டவரே பிரசங்கித்த காலம் நிறைவேறிற்று. டைம் இஸ் ஃபுல்ஃபில்டு. ஆண்டவரே, இந்த வார்த்தையை உம்முடைய பிள்ளைகளோடு கூட நான் பகிர்ந்து கொடுத்து இருக்கிறேன். எனக்கும் இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற எஞ்சியுள்ள காலகட்டத்தை உண்மையாய், சரியாய், நேர்த்தியாய் காரியங்களுக்காக, உன்னத நோக்கங்களுக்காக, நித்தியத்திற்காக செலவிட கர்த்தர் ஒவ்வொருக்கும் உதவி செய்யும். காலத்தை வீணடித்தவர்கள் இனி வீணடிக்காமல் சரியாய் பயன்படுத்திக் கொள்வதற்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இக்காலகட்டத்தை பயன்படுத்துவதற்கு கர்த்தர் இரக்கம் செய்தல்லும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையுடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை தொனித்துக் கொண்டே இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all.